சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வாழைப்பூல பிரியாணி எப்படி செய்யலாங்க ரெசிபியை பார்க்கலாங்க. உலகத்துல எல்லாருக்குமே பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதுல வாழைப்பூல டிஃபரெண்டா எப்படி பிரியாணி செய்யலாங்க ரெசிபியை பார்க்கலாங்க. முதல்ல நம்ம வீடியோல வாழைப்பூ பிரியாணி மாதிரியே காளான் பிரியாணி, சோயா பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. மேலும் பல வீடியோவுக்கு எங்க சாவித்திரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழைப்பூ பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. இது 400 கிராம் பக்கம் எடுத்து வச்சிருக்கேன். வாழைப்பூ ஒன்று பெருசா உருவி வச்சிருக்கேங்க. பெரிய வெங்காயம் 2 எண்ணெய் நீளவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி பழம் 3 எண்ணெய் சின்னதா நீளவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 2 2 கீறி வச்சிருக்கேன். அவங்க காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா தழை கொஞ்சம், மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு, எலுமிச்சம்பழம், நெய், ஆயில். இந்த விழுதுல இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், 4-5 சின்ன வெங்காயம், கிராம்பு 10 எண்ணெய், ஏலக்காய் 5 எண்ணெய், பட்டை கொஞ்சம், இதெல்லாம் போட்டு சேர்ந்த கலவையா அரைச்சி வச்சிருக்கேங்க. இதுதான் தேவையான பொருட்கள். 100 மில்லி ஆயில் விட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெய் காயிட்டும். எண்ணெயோட ஒரு 25 மில்லிக்கு மேல கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி பழத்தை போட்டுக்கலாங்க. அவங்க காரத்தை அந்த மாதிரி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் புதினா எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் கடைசியில போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வணக்கிக்கலாங்க. வாழைப்பூ எப்படி நரம்பெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணாங்க முதல்ல வீடியோல வாழைப்பூ பொரியல் செய்யற வீடியோல போட்டிருக்கேங்க. அதனால இப்ப வாழைப்பூவெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க வாழைப்பூ பொரியல் வீடியோ பார்த்து எப்படி கிளீன் பண்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வாழைப்பூ கிளீன் பண்ணதை இந்த பிரியாணியில போட்டுக்கலாங்க. நல்லா தண்ணி வடிச்சு போட்டுக்கலாம். இதுல இப்ப 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இதுல 2 டம்ளர் அரிசி போட்டனால 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மீதமுள்ள இந்த புதினா தழையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. கொட்டையெல்லாம் எடுத்துட்டேன். கூட பிரியாணி அரிசி போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்போ அரிசி போட்டாச்சு, நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாங்க. 2 to 3 விசில் வச்சா போதும். சுவையான வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிரும். விசில் வரட்டும், மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா மூடி போட்டுக்கலாம். 2 to 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆச்சு. 3 விசில் விட்டு 20 நிமிஷம் கழிச்சு இப்பதான் ஓபன் பண்ணி பார்க்க போறேங்க. வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை கலரி விட்டுக்கலாம். இப்ப சுவையான வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷா தயிர் சட்னி வச்சிருக்கேன். இந்த வாழைப்பூ பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.